எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணீங்க உள்ள போட்டுமே? ஈஸி தான். பேப்பர் ஈஸியா இருந்தது. பேப்பர் லாஸ்ட் இயரோட ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இது மூணுத்துல எது உங்களுக்கு ஈஸி? பயாலஜி. உள்ள போகும்போது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். உள்ள போய் क्वेश्चन பேப்பர் அனாலிசிஸ் பார்த்த நானே ஸ்கிம்மிங் பண்ண ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது பேப்பர்? Physics was moderate, but chemistry and biology are very easy. The paper was actually comparatively easy. Biology கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பயாலஜி ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு நீட் தேர்வு நம்ம ஏற்கனவே காலையில பார்த்திருப்போம். கிட்டத்தட்ட 22,79,364 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த தேர்வை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. எவ்வளவு பேர் ஆப்சென்ட் அப்படின்றத நம்மளுக்கு கூடிய விரைவில் இன்னைக்கு நைட்டு என்டிஏ வந்து கொடுத்துருவாங்க. இன்னைக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தாலும் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்கல. குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல லேட்டா வந்த இடத்துல கூட சில இடத்துல அலோவ் பண்ணிருக்காங்க, சில இடத்துல கரெக்டா 1:30 மணிக்கு வந்து முடிச்சிருக்காங்க. திருச்சியில எல்லாம் கேள்விப்பட்டோம், நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு இடத்துல லேட்டா போயிருக்காங்க, அதனால அலோவ் பண்ணல. இங்கே சென்னையில ஒரு 2-3 சென்டர்ல கொஞ்சம் வரப்ப அந்த குழந்தைங்களுக்கு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அதே போல போட்டோஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல என்டிஏ 2 போட்டோ எடுத்துட்டு வரணும் அப்படின்றது கொடுத்தது. அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நிறைய பேருக்கு உள்ள இல்லாதனால. காலையில சில சென்டர்ஸ்ல போட்டோ வந்து இல்லாதனால அனுப்பிச்சிட்டாங்க, திருப்பி போய் குழந்தைங்க எடுத்துட்டு வந்தது. பட் அதுல நிறைய பேர் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்பயுமே ரஃபா இருப்பாங்க, ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்றத விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப குழந்தைங்களோட நீங்க போயிட்டு வாங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேரண்ட் கிட்ட சொல்லி அனுப்பிச்சு நல்லா அருமையா வந்து கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம பாத்துருவோம். அவளோட பேரண்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி ஜெயகோபால் கரோடியா விருகம்பாக்கம் சென்டர்ல நம்ம நின்றுட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துல பசங்க வந்துருவாங்க. நம்மளுக்கு என்ன மாதிரி வந்து பேப்பர் இருந்தது, பேப்பர் வந்து டஃப்னஸ் என்ன இருந்தது, மாடரேட் டு ஈஸியா இருந்ததா இல்ல ரொம்ப ஈஸியா இருந்ததா இல்ல பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா டஃப்பா இருந்ததா அப்படின்றது பசங்க வந்ததுமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. Where you are coming from? I'm coming from Chennai, but I'm originally from Manipur. Oh, you are from Manipur. Okay, good. Basically, how you are finding this paper? The paper was actually comparatively easy. This is my second year. Okay. I wrote last year also. Oh, last year compared to last year. Compared to last year, it was pretty easier. Can you give a little bit comparison about the last year of paper? I think last year biology was a little bit more like detailed. It was not that easy to figure it out. But I think this time it was actually easier, much easier. Physics and chemistry was also relatively easier. Good. I found it easier. Super. And overall it was a better paper. The paper easy or moderate or moderate? It was moderate not. I think the main problem was time. I didn't get that much time. Okay, because it's easy. You are Yeah. all the I thought to attempt all the questions, most of the questions, Fine. but since there was time restraint, I was fine. What is the mark you are expecting? I didn't attempt that many questions in physics and chemistry. Okay. Biology, I tried to attempt everything. Super. Maybe around 450. 450. Okay. Best wishes. Thank you. எந்த ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க? சென்னை. We are from Arakonam. அரக்கோணத்துல இருந்து இங்க சென்னையில உங்களுக்கு சென்டர் போட்டுருக்காங்களா? நீங்க திருவள்ளூர்ல போடல? No, we choose Chennai. You choose Chennai. Okay. Fine. Okay. இப்ப பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நான் கேட்டப்ப ஒரு விஷயம் சொல்றாங்க. அத நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருந்தது பேப்பர்? Physics was moderate, but chemistry and biology are very easy. Easy? Yes. Oh, right. The questions were taught by our teachers came. அதே வந்துருச்சு. Yes. Super. And the questions I practiced also came. Okay. You undergone already training for 11 and 12 or you are? No, I'm an academic student, but I done a self-study. Oh, you done a self-study. Yeah. Super. Okay. You are the first time you are writing the exam. Yeah, I'm Okay. just now I completed my 12th standard. 12th. Fine. இப்போ எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் பயந்துட்டாங்களே, நான் போன வருஷம் பேப்பர் ரொம்ப டஃபா இருந்தது, அதோட டஃபா இருக்கும் No, I அப்படியெல்லாம்? was just cool. Oh, super. Congratulations. எவ்வளவு மார்க் எதிர்பார்க்கறீங்க? Actually, I attended 136 questions, Super. but I don't know how was the score. Okay, you will get more than 500 marks then. Inshallah. Okay, anyhow, congratulations. God will help you. Thank you. Sriram, எந்த ஊர்ல இருந்து வரீங்க ஸ்ரீராம்?
தமிழ்நாடு சென்னை தான். சென்னையில எந்த பிளேஸ்ல இருக்கீங்க? சேப்பாக்ல இருந்து வந்திருக்கீங்க. ஓகே, இப்போ கரண்ட் 12th இப்பதான் முடிச்சீங்களா இல்ல ஆல்ரெடி 12th இப்பதான் கரண்ட் முடிச்சீங்க? ஓகே, 11 and 12 படிக்கிறப்ப இந்த நீட்டுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்களா சைமல்டேனியஸா? ஆமா. ஓகே, அப்போ எடுத்ததுனால உங்களுக்கு இன்னைக்கு எக்ஸாம் வந்து ஈஸியா இருந்ததா இல்ல ஓரளவுக்கு டஃபா இருக்கிற மாதிரி? இல்ல, இன்னைக்கு ஈஸியா இருக்க மாதிரி இருந்துச்சு. கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான். லாஸ்ட் இயர் வந்து டஃபா இருந்தது அப்படின்லாம் சொன்னாங்கல்ல, அந்த அந்த பயத்தோட நீங்க போயிருப்பீங்க. பேப்பரை பார்த்துன்னு ஈஸியா இருந்ததுனால எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி ரொம்ப ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணேன். முன்னாடி பேப்பர்ல ரொம்ப டஃப்பா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா கொஞ்சம் ஈஸியா அந்த மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாம் பயம்படுத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா காமிச்சாங்க, பூனை இருந்த மாதிரி இருந்தது. ஈஸியா பண்ணிட்டு வந்துட்டீங்க. எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 720 to 600 அரௌண்ட். சூப்பர், கங்க்ராச்சுலேஷன், பெஸ்ட் விஷஸ், கவர்மெண்ட் காலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. சென்னை கேண்டிடேட்டா நீங்க? வீடு எங்க? வீடு வந்து வேளச்சேரி. வேளச்சேரியில இருந்து இங்க விருகம்பாக்கம் வந்திருக்கீங்க. வெரி குட். இப்ப இதுக்கான ப்ரிப்பரேஷன் வந்து என்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? 1 month தான் இருந்துச்சு. 1 monthல என்னால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு. இப்பதான் கரண்ட் +2 முடிச்சீங்க. முடிச்சிட்டு அதுக்கு முன்னாடி எந்த ட்ரைனிங்கும் போல? இல்ல, கோச்சிங் போனீங்க? அத 1 month தான் போனீங்களா இல்ல 1 year? இல்ல, 1 month. 1 month தான் ட்ரைனிங் போனீங்க. அதுல வந்து இப்ப நீங்க ஸ்டேட் போர்ட்ல படிச்சீங்களா சிபிஎஸ்சி? ஸ்டேட் போர்ட்ல படிச்சீங்க. ஓகே, 1 month ட்ரைனிங் எடுத்தப்ப ஈஸியா இருந்தா கஷ்டமா இருந்ததா? கொஞ்சம் எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் 1 week மேல எடுத்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஓகே. இப்போ எக்ஸாமும் நீங்க வந்து எழுதிட்டீங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இது மூணுத்துல எது உங்களுக்கு ஈஸி? பயாலஜி வந்து ஈஸியா இருந்தது. இப்போ பிசிக்ஸ் क्वेश्चंस உங்களால கம்ஃபர்ட்டபிளா பண்ண முடிஞ்சதா? ஓரளவுக்கு அட்டெண்ட் பண்ண முடிஞ்சது. ஓகே, இப்போ எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? மார்க் 300 பிளஸ் மேல வரும். 300 மார்க் வரும். இப்போ 300 மார்க் வந்தா உங்களுக்கு வந்து பிரைவேட் காலேஜஸ்ல டீம்ட் யூனிவர்சிட்டில சீட் கிடைக்கும். சேர்த்துருவாங்களா உங்க வீட்ல இல்ல அடுத்த வருஷம் ட்ரை பண்ண போறீங்களா? இல்ல சேர்த்துருவாங்க. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். இந்த வருஷமே நீங்க டாக்டர் ஆயிடுங்க. தேங்க்யூ. ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஃபர்ஸ்ட் டைம் நீங்க நீட் எழுதுறீங்களா இல்ல ஆல்ரெடி? ஃபர்ஸ்ட் டைம் தான் எழுதிட்டீங்க. இப்ப பயமா இருந்ததா ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போறப்ப? எப்படி இருந்தது? அந்த பதட்டம்லாம் இல்ல பயோமெட்ரிக் வைக்கிறதுல உள்ள இன்விஜிலேட்டர் எதனா டிஸ்டர்பன்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பேப்பர் வந்து நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலா மாடரேட்டா இருந்தது. உங்களுக்கு எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எவ்வளவு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்க? 500 plus 500 மார்க்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட். சென்னை தான். ஓகே, சென்னையில எந்த இடத்துல இருந்து வரீங்க? தாம்பரம். ஓகே, தாம்பரத்துல இருந்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறீங்களா இல்ல ஆல்ரெடி? ஃபர்ஸ்ட் டைம். இப்ப 11 and 12 படிக்கிறப்ப எதனா ப்ரிப்பரேஷன் இருந்ததா இல்ல டைரக்டா எழுதுனீங்க? இல்ல, ப்ரிப்பரேஷன் இருந்துச்சு. 1 month லீவ் இருந்துச்சு. 1 monthல லீவ்ல வந்து பண்ணீங்க. ஓகே, பேப்பர் எப்படி இருந்தது? நீங்க மாக் டெஸ்ட் எழுதி இருக்கீங்க. அதுக்கு லாஸ்ட் இயரோட ஈஸியா இருந்துச்சு. லாஸ்ட் இயரோட ஈஸியா இருந்தது. இந்த மூணுத்துல கம்பேர் பண்றப்ப பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில நீங்க எது வந்து ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறீங்க? பயாலஜி நார்மலா ஈஸி. பிசிக்ஸ் எப்படி இருந்தது பாக்குறதுக்கு? பிசிக்ஸ் ஈஸியா இருந்துச்சு, பட் டைம் பத்தல. ஓகே, நியூமெரிக்கல்ஸ் ஜாஸ்தி இருந்ததா இல்ல கான்செப்ட் பேஸ்ட் क्वेश्चंस இருந்ததா? ரெண்டுமே இருந்துச்சு. ஓகே, கெமிஸ்ட்ரியில அந்த மூணு பார்ட்ல எந்த பார்ட் வந்து உங்களுக்கு டஃபா ஃபீல் பண்ணீங்க? இல்ல எது ஈஸியா இருந்தது? எனக்கு ஜெனரலா இந்த டி பிளாக் டி அந்த மாதிரி பிளாக்ஸ் மட்டும் தான் கஷ்டமா. இன்ஆர்கானிக், ஆர்கானிக், பிசிக்கல்ல எது ரொம்ப ஈஸியா இருந்தது? பிசிக்கல்லாம் சொல்றாங்க ஆர்கானிக் ஈஸியா. ஓகேமா, பெஸ்ட் விஷயம். எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஓகே, பெஸ்ட் விஷயம். ஓகே, எந்த ஊர்ல இருந்து வரீங்க? சென்னை பூந்தமல்லியில இருந்து விருகம்பாக்கம் வந்திருக்கீங்க. வரப்ப உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபிளா இருந்ததா? சென்டர் வந்து டைமுக்கு வந்து சேர முடிஞ்சதா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறீங்களா? இப்பதான் +2 முடிச்சீங்க. ஓகே, +2 படிக்கிறப்பயே நீட்டுக்கான ட்ரைனிங் எடுத்தீங்களா இல்லன்னா? இல்ல சார், இப்பதான் 30 டேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கீங்க. ஓகே, அந்த 30 டேஸ் ட்ரைனிங் வரப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்டா இருந்ததா இல்ல பரவாயில்ல ஈஸி தான் அப்படின்ற மாதிரி இருக்கு? பயாலஜி கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. பயாலஜி ஈஸியா இருக்கு. பிசிக்ஸ் வந்து ஏன் கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்க? அவ்வளவா வந்து பயாலஜி நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணேன். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம். ஓகே, இப்போ அந்த ட்ரைனிங்க்கும் அங்கே क्वेश्चंस வந்து ஆன்சர் பண்ணிருப்பீங்க. அதுக்கும் இப்போ எக்ஸாம்ல எழுதுறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு? அது கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு, இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. இன்னைக்கு எழுதுறது உங்களுக்கு டஃபா இருந்ததா பேப்பர்? கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி டஃபா இருந்தது. ஓகே, இப்போ எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? ஐடியா இல்லை. சரி, பரவாயில்ல. இப்போ எவ்வளவு மார்க் வந்தாலும் உங்க பேரண்ட் வந்து சீட் வாங்கி கொடுத்துருவாங்க.
1 year ட்ராப் பண்ணி படிக்க போறீங்களா? ஓகே, பெஸ்ட் விஷஸ். உங்களுடைய கனவு நினைவா? தேங்க்யூ. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இங்க தான், சென்னை தான். ஓகே, பேப்பர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீட் எழுதுறீங்களா? ஓகே, எப்படி இருந்தது? எப்படி ஃபீல் பண்ணீங்க உள்ள போட்டுமே? ஈஸி தான். பேப்பர் ஈஸியா இருந்தது? ஈஸி தான். அப்படியா? படிச்சிருந்தா நல்ல மார்க். படிச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க். எந்த விதத்துல படிச்சிருந்தா மார்க் நல்லா வரும்னு நினைக்கிறேன்? லாஸ்ட் 6 months ஒழுங்கா படிக்கல. நான் நீட்ல இருந்து வெளில இன்ஜினியரிங் பிளான் பண்ணி அதுல இருந்து ட்ராப் பண்ணேன். ஓ, அதை நான் கண்டினியூ பண்ணிருந்தா கண்டிப்பா 500 மேல மார்க். 500 மேல வந்திருக்கும். பயாலஜி எல்லாம் பேப்பர் ரொம்ப ஈஸியா இருந்தது? எல்லாமே ஈஸியா தான். எல்லாம் மூணுமே? வேலமலை பிராக்டிஸ் ஓகே, நீட் இதுல. ஓகே, அங்க கொடுத்த பேப்பர் விட ஈஸியா தான். பேப்பர் எக்ஸாம் எழுதுனதோட ஈஸியா இருக்கு. ஈஸியா தான். ஓகே, ஆல் தி பெஸ்ட். வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் இருக்காரு. தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங்ல இருந்தாரு. பட் இப்போ உள்ள போயிட்டு வந்ததுமே என்னப்பா அப்படின்னா, சார் ரொம்ப ஈஸியா இருந்தது சார் பயாலஜி அப்படின்றாரு. எப்படி ஃபீல் பண்ணீங்க உள்ள போனப்ப? எப்படி ஃபீல் பண்ணீங்க? இப்ப எப்படி? உள்ள போகும்போது கஷ்டமா இருக்கும்னு நினைச்சேன். உள்ள போய் கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பார்த்தேன். நானு ஸ்கிம்மிங் பண்ணேன், ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஓகே, மோஸ்ட்லி எல்லா கொஸ்டின்ஸும் அட்டெண்ட் பண்ணேன் நானு. எவ்வளவு உங்களுக்கு கரெக்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? கவர்மெண்ட் சீட் எடுத்தா போதும்னு இருக்கேன். கவர்மெண்ட் சீட் எடுக்கிற அளவுக்கு வந்துரும். கவர்மெண்ட் சீட் எடுக்கிற மாதிரி வந்துரும். கம்பேர் டு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் எப்படி இருந்தது? கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு மாடரேட்டா இருந்தது. பண்ண முடியுமா உங்களால? அதுல நல்லா பண்ண முடிஞ்ச மாதிரி தான் சார். பிசிக்ஸ் ஓகே, அதுவும் நல்லா ஈஸியா தான் இருந்தது. பயாலஜி ரொம்ப ஈஸியா இருந்தது. ஓகே, ஓவரால் பேப்பர் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்றப்ப இந்த வருஷம் பேப்பர் ஈஸியா இருக்கு. ஈஸி கம்பேரிட்டிவா பாக்குறப்ப 24, 26 அந்த மாதிரி இருக்கு. பழைய பேப்பர் மாதிரி இருக்கு. போன வருஷம் மாதிரி இல்ல. நான் பயந்துட்டு தான் போனேன். தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. தாம்பரம்ல இருந்து வரீங்க. எந்த ஸ்கூல் படிச்சீங்க? SSM. அது வந்து CBSE ஸ்கூல் தான் இல்லையா? இப்ப இந்த பேப்பர் வந்து நிறைய பேர் நீங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறப்ப நிறைய யூடியூப்ல பாத்திருப்பீங்க, இல்ல ஸ்கூல்ல சொல்லியிருப்பாங்க பேப்பர் ரொம்ப டஃப், இந்த வாட்டியும் டஃப் தான் வரும். அந்த மாதிரி இருக்கிற சிச்சுவேஷன்ல இன்னைக்கு நம்ம கேட்டா வந்து பேப்பர் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸி, இந்த மாதிரி பேப்பர் வரலன்னு நினைக்கிறாங்க அப்படின்றாங்க. உங்களுக்கு எப்படி இருந்தது? இன்னைக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு. ஈஸி டு மாடரேட் தான். ஓகே, இந்த மூணு பேப்பர்ல கம்பேர் பண்றப்ப எது ரொம்ப ஈஸி? பயாலஜி. நார்மலா அது பயாலஜி தான் ஈஸி கம்பேர் டு கெமிஸ்ட்ரி அண்ட் பிசிக்ஸ்ல. எனக்கு வந்து பிசிக்ஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸியா இருந்துச்சு. பிசிக்ஸ் வந்து கெமிஸ்ட்ரியோட ஈஸியா இருந்தது. ஓகே, நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் கம்மியா இருந்தது அந்த வாட்டி பிசிக்ஸ்ல? பிசிக்ஸ் நியூமெரிக்கல்ஸ் கொஞ்சம் கம்மியா, ரொம்ப கம்மியா தான் இருந்தது. ரொம்ப லென்த்தி கால்குலேஷன்ஸ்லாம் இல்ல, பார்த்ததுமே பண்ற மாதிரி இருந்தது. கெமிஸ்ட்ரி கொஞ்சம் லென்த்தியா இருந்துச்சு. சூப்பர். எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 586. சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் விஷஸ். RGRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்ச்க்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RGR அகாடமி. நீங்க இப்ப எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரீங்க இல்லையா? இது ஃபர்ஸ்ட் டைம் நீட் எக்ஸாம் எழுதுறீங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் +2 முடிச்சீங்களா? ஓகே, எப்படி இருந்தது எக்ஸாம்ஸ்? உள்ள போறப்ப ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது? உள்ள போகும்போது ரொம்ப பயம். லாஸ்ட் ஒரு 2 டேஸாவே ரொம்ப பயப்படுத்திட்டாங்க. ரொம்ப ஆமா, ஏன்னா லாஸ்ட் இயர் பேப்பர் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, பேப்பர் கஷ்டமா இருந்ததால பயமா இருந்துச்சு. ஆனா அங்க போனா லைக் லாஸ்ட் இயர் மாதிரி இல்லன்னு தெரிஞ்சது. ஓகே, சோ கம்பேரிட்டிவ்லி வாஸ் ஓகே only. ஓகே, நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? நான் பாட்னி ஜுவாலஜி நல்லா பண்ணிருக்கேன். ஓகே, இது எதனா ட்ரைனிங் போயிருக்கீங்களா நீங்க? 11th படிக்கிறப்ப ஃப்ரெஷ் தான், எங்கயுமே ட்ரைனிங் போகாம டைரக்டா போய் அப்ரோச் பண்ணிருக்கீங்க. எந்த ஸ்கூல் படிச்சீங்க? CBSE ஸ்டேட் போர்டா? CBSE படிச்சதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்தது பேப்பர். இப்போ கெமிஸ்ட்ரிக்கும் பிசிக்ஸ்க்கும் நான் படிச்சிருந்தா இன்னும் நல்ல மார்க் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. 1 year டிராப் பண்ண போறீங்களா இல்லனா வேற எதனா பிளான்? திங்க் பண்ணனும். ஓகே, பேரண்டிங் இருக்காங்க? பேரண்டிங் இன்னும் வரல. ஓகேமா, பெஸ்ட் விஷஸ். பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அட்டெண்ட் பண்ணி எந்த விதமான ட்ரைனிங் போகாம பேப்பர் ஈஸி அப்படின்றத ஃபீல் பண்ணிருக்கீங்க. டெஃபினட்டா நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அடுத்த அட்டெம்ப்ட்ல இன்னும் நல்ல அருமையான மார்க் வந்து. பெஸ்ட் விஷஸ். தாம்பரம் சேலையூர்ல எந்த ஸ்கூல் படிச்சீங்க? காஞ்சி மாசுமி வித்யா மந்திர் ஸ்கூல். அப்பா, பெரிய பேரா இருக்கு உங்களுக்கு. வெரி குட். பேப்பர் உங்களுக்கு எப்படி இருந்தது? லாஸ்ட் இயர் வந்து டஃப்னாங்க இல்லையா? லாஸ்ட் இயர் பிசிக்ஸ் டஃப்னு சொன்னாங்க. இந்த வருஷம் எப்படி இருந்தது? இந்த வருஷம் வந்து நான் ஃபர்ஸ்ட் பயாலஜி போனேன். பயாலஜி ஈஸியா தான் இருந்துச்சு. நிறைய பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து மேட்ச் பண்ணீங்க கேட்டாங்க. ஓகே, சோ கொஞ்சம் பேரபிளா இருந்துச்சு. பட் டைம் கன்சியூமிங் மட்டும் இருந்தது. மற்றபடி பேப்பர் ஈஸியா தான் இருக்குது. பேப்பர் ஈஸின்னு சொல்ல முடியாது, லென்த்தியா இருக்கும். டைமும் பார்க்கணும். நான் பயாலஜிக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நிறைய டைம் உங்களுக்கு பயாலஜிக்கு இருந்துச்சு. என்ன மாதிரி क्वेश्चंस பயாலஜில இருந்தது? பயாலஜில ஸ்டேட்மென்ட் வைஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. ஸ்டேட்மென்ட் क्वेश्चंस நிறைய இருந்தது. ஓகே, அப்புறம் எஸ் மேட்ச் தி ஃபாலோயிங் மேட்சும் இருந்தது. அதனால உங்களுக்கு டைம் கன்சியூமிங் ஆயிடுச்சு. பயங்கரமா. நீங்க எவ்வளவு மார்க்ஸ் வரும்னு நினைக்கிறீங்க?
எவ்வளோ கரெக்ட் ஆன்சர் பண்ணிருப்பீங்க 180 அவுட் ஆஃப் 180? மினிமம் 130, 140. 130 மேக்ஸிமம் 130 கரெக்டாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஓகே, பெஸ்ட் விஷஸ். சரியா? சகானா. ஓகே, எந்த ஊர் நீங்க? நாங்க தேனி. ஆக்சுவலா இப்போ இங்க சென்னையில இருக்கோம். சென்னையில ட்ரைனிங்காக வந்து இங்க இல்ல ஓ சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஓகே, வெரி குட். இப்போ +2 முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் நீட் எழுதுறீங்களா இல்ல ஆல்ரெடி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்? +2 இப்பதான் முடிச்சீங்களா? ஆமா ஆமா. கம்பேர் பண்ணும்போது பேப்பர் ஆக்சுவல் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பேப்பர் ரொம்ப ஈஸி. ரொம்ப சொல்ல முடியாது. அந்த மார்க் டெஸ்டோட பேப்பர் கம்பேர் மார்க் பண்ணும்போது டெஸ்ட் பேப்பரை கம்பேர் பண்றப்போ இந்த பேப்பர் ஈஸி. அந்த கெமிஸ்ட்ரியிலயும் பிசிக்ஸையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்க, எது வந்து உங்களுக்கு ஈஸியா இருந்தது? பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில? கெமிஸ்ட்ரியில அந்த 3 பார்ட்ல எது ஈஸியா இருந்தது? பிசிக்கல், கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக், ஆர்கானிக்ல? பிசிக்கல் வந்து மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் இருந்தாலும் பிசிக்கல் ஈஸியா இருந்தது. ஓகே, எவ்வளவு மார்க்? இன்ஆர்கானிக்கும் ஈஸியா இருந்தா? ஓகே ஓகே. இப்போ உங்களுக்கு எவ்வளவு மார்க் வரும் நீங்க நினைக்கிறீங்க? அது நான் கால்குலேட் பண்ணிட்டேன். சரி, அவுட் ஆஃப் 180 क्वेश्चंसல எவ்வளவு क्वेश्चंस நான் கரெக்ட்டா தான் பண்ணேன் அப்படினு நினைக்கிறீங்க? 180ல நான் லைக் ஒரு அதுவும் போய் பார்க்கணும். ஓகேமா, பெஸ்ட் விஷஸ். நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கும். நேம்ஸ் நிதிஷ் குமார். நீங்க? கணேஷ். ஓகே, சோ நீங்க எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? படிச்ச வரைக்கும் நல்லா பண்ணிருக்கேன். நீ? குட். சோ எந்த பார்ட் டஃபஸ்டா ஃபீல் பண்ணீங்க? பிசிக்ஸ் தான். பிசிக்ஸ் ரெண்டு பேருக்குமே. பயாலஜி? ஓகே, பயாலஜி. சோ NCERT பேஸ்ல தான் இருந்ததா ஃபுல்லா? ஓகே, சோ நீங்க ப்ரிப்பேர் பண்ண மாதிரி கரெக்டா போய் எழுதிட்டீங்க. ஓகே, சோ எந்த காலேஜ் போகணும்ட்டீங்க? மார்க் வரதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க? சேம் மார்க். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தீனா. ஓகே, சோ நீங்க எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லாதான். சோ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எது ஈஸியா இருக்கு உங்களுக்கு இல்ல எது டஃப்? பயாலஜி. கெமிஸ்ட்ரி மாடரேட். பிசிக்ஸ். ஓகே, சோ உங்களுக்கு எப்படி லாஸ்ட் 5 மினிட்ஸ் பேப்பர் கொடுக்கும்போது ஃபீல் பண்ணீங்க? கொடுக்கும்போது இல்ல ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா ஸ்கூல்ல எல்லாம் வந்து காம்படிஷன் அதிகமா 2 lakhs 20 lakhs மேல இருக்காங்கனால கொஞ்சம் டஃபா இருக்குன்னு சொன்னாங்க. கொஞ்சம் 3 வருஷம் மேல லென்த்தியா இருக்கும் எதிர்பார்த்தோம், பட் ஈஸியா இருந்துச்சு. ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஓகே, ஸோ எந்த பார்ட் உங்களுக்கு டஃபஸ்டா இருந்தது? Physics. Biology easy. Okay, what about chemistry? Moderate. Okay, so biology la NCERT base la irundha, so easy attend பண்ணிட்டீங்க, right? Okay, so all the best. Okay, so exam எப்படி இருந்தது? எந்த பார்ட் டஃபஸ்டா ஃபீல் பண்ணீங்க? டஃபா எதுவுமே இல்ல, கெமிஸ்ட்ரி மட்டும் கால்குலேஷன்ஸ் லென்த்தியா இருந்துச்சு. ஓகே, சோ பயாலஜில NCERT பேஸ்ட் இருந்ததா எல்லாமே? NCERT. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் டைமா இல்ல ரிப்பீட்டரா? ஃபர்ஸ்ட் டைம். ஓகேப்பா, சோ ஸ்கூல் படிச்சு அதுல இருந்து அப்படியே அட்டெண்ட் பண்ணீங்க. ஓகே, சோ எந்த காலேஜ் போகணும்ட்டீங்க? அதெல்லாம் எதுவுமே இல்ல, நல்ல காலேஜ். ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் எப்படி பண்ண? பயோ ஓகே. பிசிக்ஸ் கொஞ்சம் டஃப். கெமிஸ்ட்ரி மிட். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரியல. எப்படி காலையில போகும்போது எப்படி இருந்தது? ரஷ்ஷா? ஆமா, கூட்டம் தான். உள்ள எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? புரியல. உள்ள எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? உள்ள ரொம்ப நினைச்ச வரைக்கும் ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு நினைச்சேன், பட் எதுவும் ஸ்பெசிஃபிக்கா வரல. எல்லாமே நீங்க கரெக்டா எடுத்துட்டு போயிட்டீங்கல்ல. ஓகே, ஆல் தி பெஸ்ட். கிட்டத்தட்ட வந்து 39 மையங்கள்ல வந்து நடந்தது. ரொம்ப சேஃப்டியோட நடந்திருக்கு. நம்ம பாத்தீங்கன்னா பின்னாடி பாருங்க, இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா அயராத உழைப்புல நம்மளுடைய காவலர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த டிராபிக் கூட அவ்வளோ க்ரௌடு வெளியில வந்தது. நிதானமா எல்லாரையும் பிரிச்சு விட்டு அழகா ஜம்முன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அதே போல தேர்வு மையத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான குறைபாடுகளும் இல்லை அப்படின்ற மாதிரி பசங்க சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு குழந்தை மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ லேட் ஆயிடுச்சு, இன்விஜிலேட்டர் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணல. பட் எல்லா சென்டருமே ஆல்மோஸ்ட் நம்ம சென்னையில இன்னைக்கு நிறைய இடத்துல விசிட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்களையும் கேட்டிருக்கோம். பேப்பரும் வந்து பாத்தீங்கன்னா கம்பேர் டு லாஸ்ட் இயர் எல்லாரும் பயன்படுத்திட்டாங்க. பேப்பர் டஃபா வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பேப்பர் வந்து அந்த அளவுக்கு டஃப் இருக்காது, ஈஸியா தான் வரும் அப்படின்னு. RJR அகாடமி நீங்க ஏற்கனவே நம்ம எடுத்து பார்த்தா தெரியும், பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஈஸியா இருக்காது அப்படின்னு. நம்மளுடைய பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸி சார், அப்படி அடிச்சிட்டோம் சார் பிசிக்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் நார்மலா நீங்க கேட்கிறப்ப பசங்களுடைய ஃபீட்பேக் ஈஸி டு மேட்ரேட் அப்படின்றதான் அந்த பேப்பரோட இன்னையோட நிலைமை. பார்க்கலாம் மார்க் எப்படி வருது அப்படின்ட்டு. பசங்க சொல்றதை வச்சு நம்ம டிசைட் பண்ண முடியுமா அப்படின்றது தெரியாது. ஓவரால் நம்ம இந்தியா ஃபுல்லா எப்படி இருக்கு அப்படின்றத கொஞ்ச நேரத்துல நிறைய பேர் அப்லோட் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி நம்ம செக் பண்ணிக்கலாம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து மேஜரா அதுக்கு முன்ன இந்த வருஷத்தோட கம்பேர் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா பசங்க பிசிக்ஸும் ஈஸின்றாங்க, கெமிஸ்ட்ரியும் ஈஸின்றாங்க, பயாலஜியும் ஈஸின்றாங்க. பார்க்கலாம், நம்ம வெயிட் பண்ணி. RJRல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் அந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் RJR அகாடமி.